நேர்களே விஷன் 9 சினிமாவிற்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது லால் சலாம், ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோடைய இயக்கத்தில் வந்திருக்க படம். ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது படத்துடைய கதை. ஒரு ஊருங்க. ஸோ அந்த ஊரில் வந்து 2 கம்யூனிட்டி, இந்து முஸ்லீம் 2 பேருமே வந்து இணைந்து சகோதரர்களாக வாழ்கின்ற ஒரு ஊருங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே வந்து ஓட்டு வந்து உடைக்கணும், ஓட்டு நம்ம கிடைக்குங்கிறதுக்காக அரசியல் சூழ்ச்சிகள் பண்ணி அந்த இடத்த வந்து எப்படியும் கைப்பற்றணும்னு சொல்லி நடக்கிற ஒரு கேம். அதில் வந்து கிரிக்கெட்டுங்கிற ஒரு விஷயத்தை புகுத்தி அதில் வந்து இனக்கலவரமாகி அதில் ஒருத்தர் பாதிக்கப்பட அதுக்கப்புறம் இந்த விஷயம் எப்படி சால்வ் ஆச்சுங்கிறது அந்த படத்துடைய கதைங்க. ஸோ இதுதான் கதை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு விஷால் வந்து ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்ணுங்க. அவர் தான் ஹீரோ மாதிரின்னு வச்சுக்கோமே. அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அந்த வன்முறையில் ஈடுபடுற காட்சியாக இருக்கட்டும், அடிச்சு நொறுக்கிற காட்சியும் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஜீவிதா, ஸோ அவருடைய அம்மாவாக வர்றாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அவ்வளோ சூப்பராக பார்த்த ஜீவிதா, ராஜசேகரோட மனைவி. ஸோ இன்றைக்கி வந்து அந்த ஏஜில் பார்க்கும்போது ஏஜ் ஃபேக்ட் ஓகே. ஸோ அவங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்கள வந்து ஸ்க்ரீனில் பார்க்க, பட் எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டு இருப்பாங்க. அதுதான் வந்து ரொம்ப கொடுமையான விஷயம். அதுக்கப்புறம் நம்ம ரஜினிகாந்த் சார். ஸோ ரஜினிகாந்த் சார் வந்து மொஹிதீன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும். அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அவரோட இன்ட்ரொடக்ஷன் காட்சியாக இருக்கட்டும், அது வந்து ரொம்ப அட்டகாசமாக பண்ணி ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். அவரோட கேரக்டரைசேஷன், அந்த ஷார்ட்ஸ் பிரிச்சிருக்கிறதா இருக்கட்டும், அவருக்கும் அவங்க மகன் விக்ராந்துக்கும் இருக்கிற அந்த இணைவு. அதே மாதிரி வந்து விக்ராந்த் வந்து ஒரு கிரிக்கெட்டராக இருக்கணும், அவர் பெரிய கிரிக்கெட்டராக வரணும்னு ஒரு கனவில் இருக்கிற ஒரு ரஜினிகாந்த் வந்து ஒரு காட்சியில் வந்து அந்த பவுலிங் போடுற மாதிரியும் அது வந்து விக்ராந்த் பேட் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அது வந்து ஃபண்டாஸ்டிக்கான ஒரு சீனு. அதுக்கப்புறம் கபில் தேவும் ரஜினிகாந்தும் இன்ட்ராக்ட் பண்ணுற சீன். நம்ம கபில் தேவ்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து நம்மளாம் ஒரு ஹீரோவை பார்த்த ஒரு ஆள். ஸோ அவரை வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே நமக்கு ஒரு ஜோஷ் வருது. இதுதாமே ஒரு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்ச ஒரு விஷயங்கள். அதுக்கப்புறம் அந்த மாஸ் காட்சியில் வந்து ஃபஸ்ட்டு சீன்லேயே வந்து அடிச்சுன்னு இருக்கிற ரஜினிகாந்த், அதுக்கப்புறம் இந்த ஊர் மக்கள்கிட்ட வரும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்மளுடைய சகோதரர் மாதிரி பழகின நம்ம ஹிந்து ஃப்ரெண்டு லிவிங்ஸ்டனோட பையனாக வர திருவுக்கும் அவரோட பையனுக்கும் நடக்கிற ஒரு கிளாஷில் எப்படி ரஜினிகாந்த் நடுவில் வந்து காப்பாற்றினார் இந்த ஒரு விஷயங்களுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த படத்தில் வந்து ஜாதியை மையமாக வச்சு பண்ணாலும் நடுவில் வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறது தான் வந்து இந்த படத்துடைய பெரிய குறையே. ஏன்னா வந்து படத்தை வந்து ஒரு நீரோடை மாதிரி அழகாக வந்து ஒரு எபிசோட்ஸாக பிரித்து அழகாக கொண்டு போயிருக்கலாம். ஸோ அப்படி பண்ணாமல் நடுவில் பார்த்தீங்கன்னா திபுன்னு ஓடுறானுங்க. எதுக்கு தோற்றுறாங்கன்னா அடிக்கிறான், உதைக்கிறான்றாங்க, திடீர்னு பார்த்தா அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தேர் நீ வந்து எப்படி இழுத்துறன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இழுத்துட்டு போகிறான். அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு மேட்ச்சுக்கு போகிறாங்க. டோட்டலாக கன்ஃபியூஸ் பண்ணி நமக்கு வந்து இன்ட்ரோல் வரைய வந்து கதை எதை நோக்கி போகுது, ஏன் போகுதுன்றது தெரியாமல் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து அந்த ரஜினி போர்ஷன்ஸ் இன்ட்ரோடக்ஷன்ஸ்லேருந்து எல்லாமே நல்லா இருந்து கரெக்டாக விக்ராந்தும் ரஜினிகாந்துக்கு இன்டிமேசி பாண்டேஜ் கபில் தேவரை ரொம்ப நல்லா போன படம். அதுக்கப்புறம் கிராமத்துக்குள்ளே வந்து இந்த இனக்கலவரத்தெலாம் உருவாகும்போது நயதே ஒரு மாதிரி சொதப்பல் ஆகிடுச்சுங்க. அங்கே தான் சொதப்பலானது. அப்புறம் நடக்கிற சீன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழுகாச்சு. அதுக்கப்புறம் வர எல்லா காட்சியிலையும் ஜீவிதாவா காட்டும் போதெல்லாம் ஓன்னு அழுகுறது. ரஜினிகாந்த் பார்த்தா அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருப்பார். பையனுடைய கை போயிடுச்சுன்றது அவர் கதற ஒரு காட்சி சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாமே நல்லா இருந்தாலும் கதை வந்து நமக்கு வந்து கிரிப்பியாக போகலைங்கிறது தான் ரொம்ப வருத்தமான விஷயம். ஏன்னா வந்து ஒரு படம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னும் போது அந்த ஃப்ரேமில் உட்காரும்போது நம்ம வந்து அந்த ஸ்க்ரீனோட அப்படியே லயிச்சு போய் உட்காந்து பார்க்கணுங்க. ஸோ அதுதான் சிறப்பான ஒரு படம். ஸோ அந்த மாதிரி இருக்கானா அந்த மாதிரி இல்லைங்க. நிறைய சீன்ஸ் வந்து தேவையில்லாமல் தம்பிராமையா வந்து ஓன கத்தி அழுகுறாரு, இந்த பக்கம் ஜீவிதா அழுகுது, இந்த பக்கம் என்ன விவேக் பிரசன்னா ஒரு பக்கம் ஓன்னு கத்துறான். ஐயோ இது வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்பியார்லாம் பண்ண வில்லத்தனம், நம்பியார் இதெல்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து படமாக எடுத்திருந்தால் ஒரு வேளை நல்லா இருந்திருக்கலாம். பட் இப்போ வந்து இருக்கிற ஒரு மாடர்ன் டெக்னாலஜி, மாடர்ன் லெவலில் போய்ட்டு இன்னும் கிராமம் அது இதெல்லாம் காமிச்சா ஒரு இம்பேக்டே வரல. நீ கிராமத்தில் கூட படம் எடுங்க, இல்லைன்னு சொல்ல. அது ஒரு நம்ம மனசை ஒட்டுற மாதிரி இருக்கணும். எதுவுமே ஒட்டலைங்க. ஒரு நாடகத்தனமாக செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து அழுகாச்சு பார்க்கும்போது இது பேசாமல் வீட்டில் வந்து சீரியல் பார்த்துடலாமேங்கிற ஒரு எண்ணங்கள் கண்டிப்பாக வருதுங்க. ஏன்னா வந்து உணர்வுகளை தூண்டலை. அந்த மாதிரி கிரிப்பியான சீன்ஸ் இல்லை. தேரெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு அரசியல் பண்ண முடியுமாங்க? கோயில் தேர் கடைசியில் வந்து முஸ்லீம் தர்காவில் இருக்க தேர் எடுத்துகிட்டு வந்து பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப அம்பக்கான அது சீன்ஸுடைய இம்பேக்டே இல்லைங்க. ஓகேங்களா? எனக்கு வந்து நகரத்தில் இருந்தாலும் சரி தேருங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் கொண்டு வந்ததெல்லாம் அந்த சுத்தமானது. அந்த தேரை எரிச்சிடுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க போது ஒட்டவே இல்லை. ஸோ என்னை பொறுத்தவரை ஜாதி மதம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எதுக்கு தெரியுங்களா? நம்ம வந்து ஏதோ தொழில் பண்ணியிருந்தோம், அந்த தொழிலை வச்சு பிரிச்சிருப்பாங்க அந்த காலத்தில். அது மட்டும் இல்லாமல் என்னை பொறுத்தவரை இறைவன் ஒருத்தன் தான். அது வேறு ரூட்டில் போய் எப்படியோ நீ கும்பிட்டுக்கடா அப்படின்னு சொல்லி விட்டுணுமோ இல்லையா? அதை உட்காந்துக்கிட்டு நீ வேறு நான் வேறேன்னு பேசுகிறதெல்லாம் வந்து ஒரு அநாகரிகமான விஷயம். இந்த படம் திருப்பி அதை பற்றி பேசும்போது ரொம்ப அதை கரெக்டாகவும் பேசலை. அதுதான் கொடுமையே. எனக்கு வந்து ரொம்ப வருத்தம் என்னென்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள் 3ன்னு ஒரு படம்
ஃபேண்டாஸ்டிக்கான மூவி. தனுஷ் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பார். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீரிலீஸ் பண்ணி அட்டகாசமாக ஓடின படம். அதுக்கப்புறம் வந்து வைராஜாவே, எனக்கு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பண்ண படத்துலேயே வந்து ரொம்ப சூப்பரான படம் வைராஜாவை. ஸோ அந்த படம்லாம் வந்து நீ இன்றைக்கி ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா கூட அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். பட்டு அந்த மாதிரி ஒரு கிரிப்னஸ் வந்து இந்த படத்தில் இல்லை. ரஜினிகாந்த் சார் வந்து பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணியும் இந்த படத்தை வந்து அந்தளவுக்கு கொண்டு போக முடியலைங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம். ஐஸ்வர்யா அவர்களே, நீங்கள் வந்து படம் பண்ணும்போது ஸ்கிரிப்ட்டு வந்து ரொம்ப கிரிப்பியாக கொண்டு போங்க. இந்த மாதிரி வந்து ரொம்ப லோக்கல் ஸ்கிரிப்ட்டு, ரொம்ப ஓல்டு அதிரப்பழசான ஒரு கதை, இதெல்லாம் வந்து எடுத்த ஒரு கதை, ஓகேங்களா? இதெல்லாம் எடுத்துகிட்டு எப்படி நீங்கள் படம் பண்ண போவீங்கன்ற எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. அதனால் வந்து நல்ல படமாக எடுங்க அடுத்த வாட்டி, ஓகேங்களா? அப்பா சப்போர்ட் பண்ணுறது ஏதோ ஒரு படத்தை எடுத்துக்காமல் அற்புதமான கதை அம்சம் கொண்டு உள்ள நிறைய படங்களை உங்களிடம் எதிர்பார்க்குறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி எடுத்த 2 படம் ரொம்ப அட்டகாசம். ஏன்னா எனக்கு ஒரு சந்தேகம், இது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தான் பண்ணாங்களா, இல்லை இதுக்கு முன்னாடி இருக்கிற படத்தில் வந்து யாராச்சும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கீழே இருக்க அசோசியேட்டோ, நல்ல ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோ, ஒரு ஸ்டோரி டெல்லரோ இருந்து நல்ல படத்தை அப்போ கொடுத்துட்டு இவங்களை விட்டு விலகிட்டாங்களாங்கிற மாதிரியான டவுட்டெல்லாம் வரும். ஏன்னா இந்த திரைத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஜாம்பவான்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்க எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரு ஆள் இருப்பாங்க. ஸோ அவங்க கொடுக்குற இம்பேக்டில் தான் வந்து எல்லோருமே வந்து அவ்வளோ பெரிய ஷைன் ஆனது. உதாரணம் சொல்லப்போனால் கே பாலச்சந்தர் அவர்கள். கே பாலச்சந்தருக்கு வந்து அனந்துங்கிறவர் வந்து பெரிய சப்போர்ட். எல்லா கதைகளிலுமே அனந்தோடைய போர்ஷன் இல்லாமல் வந்து பாலச்சந்திரால் அவ்வளோ சூப்பரான படம் கொடுத்துருக்க முடியாது. அந்த மாதிரி இவங்ககிட்ட இருந்த ஒரு நல்ல ஆள் போயிட்டாருங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் இந்த படம் கொடுத்துச்சு. ஸோ அதனால் வந்து தயவுசெய்து இன்னும் நல்ல படங்கள் எடுங்க. ஏன்னா வந்து நீங்கள் வந்து நல்ல டெக்னீஷியன், நீங்கள் எடுக்கும்போது ஒவ்வொரு ஷார்ட்ஸும் சரி, ஒவ்வொரு இடங்களும் சரி, நீங்கள் எடுத்திருக்கிற இடங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஷார்ட்ஸ் பிரித்த இடங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. வேலையை வாங்கியிருக்க இடம் எல்லாமே நல்லாயிருக்கு. ஸ்கிரிப்டில் கோட்டை விட்டுறாதீங்க. ஏன்னா எனக்கு இதில் வந்து இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, அந்த காலியாக நடிச்சிருக்கவங்க அந்த எமோஷன்ஸ் வர சீன்ஸ்லாம் வந்து கட் பண்ண விதங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் ரொம்ப ஆவரேஜுங்க. ரொம்ப பெருசாக ஆஹா ஓஹோன்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் பெருசாக இல்லைங்கிறது தான் வந்து ஒரு வருத்தமான விஷயம். ஏன்னா வந்து ஏஆர் ரஹ்மான்னாலே வேறு லெவலில், நாங்கள்லாம் வந்து அந்த ரோஜாவெல்லாம் வந்து கேட்கும்போது அப்படியே வேறு உலகத்துக்கு போன மாதிரி ட்ராவல் கொடுத்த ஒரு ஏஆர் ரஹ்மான் இதில் வந்து அவ்வளோ பெருசாக வரலங்கிறது வந்து ரொம்ப கொடுமையான விஷயம். ஸோ அவரும் வந்து இன்னும் கொஞ்சம் கூட வேறு ஏதாச்சும் ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு ஹிட் கொடுக்குறது தானே பெரிய விஷயம். ஒரு பாடல்கள் வந்து பட்டி தொட்டியெல்லாம் ஒழிக்கணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஹிட்டு, பெரிய ஒரு மாஸ் கொடுத்தா தான் ஒரு படம் வந்து ஜெயிக்க முடியும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் ஃபெயில் தான். ஆக்சுவலாக வந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கும் வந்து அந்த அளவுக்கு இல்லை. இதில் வந்து காப்பாற்றினது நம்ம தலைவர் ரஜினிகாந்த் தான். ரஜினிகாந்த் சார் வர ஒரு சீனுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அவர் வந்து அவ்வளோ சட்டிலாகவும் அவ்வளோ அழகாகவும் பண்ணுறாரு. ஸோ இவ்வளோ வயசாகியும் அவருடைய மாஸ் குறையலை. ஆனால் இந்த படம் வந்து கதையினால் தோற்று சேவலே, மற்றபடி டெக்னிக்கலி வந்து இட்ஸ் குட் ஃபிலிம். ஒரு வாட்டி ஜஸ்ட் பார்க்கலாமலே, மற்றபடி வந்து ஒன்றும் பெரிய ஒரு சூப்பர் படம்னு சொல்கிற மாதிரி இல்லைங்க. ஸோ இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். விஷன் 9 சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.